மக்களே, வெல்கம் டு வைப் வித் ஹெச்எஸ். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா அத பத்தி அப்புறம் சொல்றேன். நானு ஃபர்ஸ்ட் இங்க லஞ்சுக்கு வந்தோம். நேரம் வெயிட் பண்ணி ஒரு லஞ்சை சாப்பிட்டது இதே என் வாழ்க்கையில் முதல் முறை. ஓகே, நாங்க வளர்மதி மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஐப்புன்னு தான் நினைக்கிறேன். 1 மணி நேரம் கியூல நின்று வெயிட் பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிடும் போது எனக்கு அந்த ஃபுட்ல அவ்வளோ வர்த்து தெரியல. 120 நேம் கொடுத்துட்டு நாங்க ஒரு ½ an hour to 1 hour வெயிட் பண்ணோம். 2 o'clock தான் கூப்பிட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு சாப்பிடும் போது எனக்கு அந்த ஒரு அவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா அப்படின்ற மாதிரி அந்த ஃபுட்டு இல்லை. நல்லா இருந்துச்சு. நான் நார்மலா போய் 5 நிமிஷத்துல சாப்பிட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும், டேஸ்டா இருந்திருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும். ஆனா இவ்வளவு வெயிட் பண்ணி இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாருன்னு தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான், நாகச்சைத்தன்யா சார். ఇంటర్వ్యూ కోయంబత్తూరులోని వలర్మది మెస్ ఉంది, చాలా బాగుంది చెప్పారు. உங்க ஒரே ஒரு ఇంటర్వ్యూ సార్, டோட்டல் பட் ஓவர் ஹைப். இதோட பெட்டர் பிளேசஸ் இருந்திருக்கு, பண்ணி சாப்பிட்ட அளவுக்கு கொடுத்துல. நீங்களும் டைம் இருக்கு 1 hour லே ஒரு மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா வர crowd பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிராவல் பேக்கோட எல்லாம் வந்திருந்தாங்க. நீங்க ட்ரை 1 hour 2 மணி நேரம் பஸ்ஸுக்கு இருக்குன்னா நீங்க வந்து வளர்மதியில வெயிட் 2 hours it will take. For 1 hour waiting, 1 hour you can have the food and then get back to main hour bus. 2 hours solidly it will take. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்ல உங்களுக்கு வர்த்தா தோணுச்சா? இல்ல இப்ப வந்து இந்த மாதிரி டவுன் ஆயிடுச்சா? நிறைய கூட்டம் வர்றதுனால காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களான்னு மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ நல்லா இருந்திருக்கலாம், இப்போ வந்து ஓவர் ஹைப்ல கம்மி ஆயிடுச்சா? இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட், வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சோம். அதான் சம்பவம் நம்மளுக்கு நடக்கலன்னா தான் அதிசயம். சம்பவம் பண்றோன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? அதுல ரெக்கார்டு வச்சிருக்கிறோன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? ஆர்எஸ்புரத்துல இருக்க ஐ பிளானட்டுக்கு வந்தோம். நான் யூஸ் பண்ற மொபைல் வந்து iPhone 13. உங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க. iPhone 13 வாங்கி 3 years கூட ஆகல, ஆனா பேட்டரி போயிடுச்சு. டைம்லயே வாங்கினது, இப்போ அது பல்ஜ் ஆகி அப்படியே டிஸ்பிளே உடையிற அளவுக்கு வந்துருச்சு. நாங்க நோட்டீஸே பண்ணல. அப்புறம் பிளானட்ல கீழே போயிட்டு இது மாதிரி ரீபூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் பார்த்துன்னு சொல்றாரு பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சு. கேஸ் போட்டிருந்தோம், போனோட கேஸ் போட்டிருந்ததுனால அது சைடு எங்களுக்கு தெரியல. அவன் கைட்டி பார்த்தோன்னே சொல்லினா பேட்டரி போயிருச்சு, பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணணும்னு. அதுக்கு ஒரு செலவு வச்சிருச்சு. 4 மணி நேரம் அங்க வெயிட் பண்ணி மாத்திட்டு தான் வந்தோம். நான் 11 Pro தான் வச்சிருக்கேன், அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இது என்னன்னா 11 10 வருஷமா யூஸ் பண்றாங்க. சர்வீஸ் ஓகேங்க, ஆனா iPhone 13ல இந்த பிரச்சனை மெயினா வருதான். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வேற ஏதோ மாடல்ல கூட வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 4 மணிக்கு நம்ம ஜனநாயகம் புக் பண்ணிருக்கோம், அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதாவது மேடம் வந்து FTFS எல்லாம் பாத்துட்டாங்க. நான் FTFS பார்த்தேன். ஆபீஸ்க்கு போனேன். இந்த சார் தான் காலங்காத்தால எழுந்து FTFS பார்த்தாச்சு, லீவு தரலையா, உனக்கு தருவானுங்க, எனக்கு உனக்கு அமையுது, நான் ஒரு மீன் பார்த்தேன், எனக்கு அமையல, நான் போறேன். இது ஒரு மீன் பார்த்தேங்க. இது மாதிரி வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு லேப்டாப் வச்சுட்டு தியேட்டர்ல உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் நான் பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம எபிக்ல பார்க்க போறோம், பிராட்வே சினிமாஸ்ல. இதுவும் லக்கிலி டிக்கெட் பிராட்வே ஒரு தடவை சொன்னாங்க ட்ரை பண்ணுங்க, கடைசி வரைக்கும் நம்ம ஜனநாயகத்தை பார்த்து விட்டு வந்து நான் ஆனஸ்ட் ரிவ்யூ தான் சொல்வேன். ஏன்னா நான் வந்து அனில் ஃபேன் இல்ல, அனில் ஃபேன்ஸா ஓவர் ஹைப் கொடுக்குறாங்கடா. ஜனநாயகனே அரசியல் படம் தான், அப்புறம் சினிமா வேற பாலிடிக்ஸ் வேற. எனக்கு அந்த லைன் தெரியும், ஒரு மில்லிஸான கோடு தான். இந்த பக்கம் போனா சினிமா, இந்த பக்கம் போனா பாலிடிக்ஸ், ரெண்டுத்தையும் கலக்காதீங்க. இப்ப போராடுறன்ற பேர்ல ஜனநாயகத்தை பேன் பண்ணுங்கன்றீங்க. போராடுறது வேற, ஜனநாயகம் வேற, ரெண்டுத்தையும் வேணுங்கிட்டே பாலிடிக்ஸ் ஆகுங்க. அந்த ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு, இப்ப அது எப்படி போயிட்டு இருக்குங்கிறதுலயும் ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. அது நம்மளுக்கு வேண்டாம். ஒரு படத்தை நம்ம தெளிவா அவ்வளவுதான் படம் பார்க்க போறோம்.
உனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா சாட்டர்டே சண்டே என்ன பண்ணணும்னு தெரியலன்னா தியேட்டருக்கு போற படம் பார்க்குறேன் என்ஜாய் பண்ற வர அவ்வளவுதான். அவங்கள அதெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணா போய் சப்போர்ட் பண்ணுங்க. யாரையும் உங்களை நீங்க அங்க போக கூடாதுன்னு சொல்ல, அதே மாதிரி யாரும் நீங்க படத்துக்கு போக கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் கிடையாது. இன்னைக்காவது சீக்கிரம் போவீங்களா தியேட்டருக்கு? போயிரும். அதான் வேலை வெட்டி இல்லையே, ஷாப்பிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு போவோம். போயிட்டு வந்து என்னன்னு சொல்றோம். ஹலோ மக்களே, நம்ம படம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது ப்ரூக்ஃபீல்ட். அங்கே போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம், எதுவும் இல்லை. பட் படம் எப்படி? எனக்கா நான் செகண்ட் டைம் பார்த்தேன், எனக்கு ஓகே தான். ஓகே தானா? என்ன போய் ஒரு மாலில் ப்ரூக்ஃபீல்டில் எபிக் தேட்டரில் கொடுத்து ஒருத்தனும் கத்த மாட்டேங்கிறான். ஃபேமிலி தேட்டருக்கு கொண்டு போயிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது யாருமே கத்தல. தியேட்டருக்கு மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், எவனாவது கத்துவான். நம்ம கடைசியில நானே கூட கத்துனேன், ஆனா எவனுமே கத்தல. சரி, படம் எப்படி இருந்துச்சு? படமா? ஒன் லாஸ்ட் மூவி நீங்களே, எங்க அந்த ஒன்னு ஒரு படத்தை எடுக்க சொன்னா 9 படத்தை ஒரே படமா எடுத்து 9 படமும் இல்லையோ, கதைக்குள்ள ஒரே லீனியர் கதையா படம் கிடையாது. 9 ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஃபிலிம் எடுத்திருக்கீங்க, அவ்வளோதான். அமிதா பைஜு வேற லெவலுங்க. அதுக்கு தான் நான் கட்டினேன். படம் நல்லா இருந்துச்சா இல்லையா என்ன? ஓகே, ஆனால் எனக்கு கத்தணும், செலிப்ரேஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது ஓகே.